பிரைஸ் லார்ட். நெருக்கத்திலிருந்து விசாலத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்கலாம். தேவன் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்தை அனுமதிக்க காரணம் அவர் ஒரு விசாலத்தை உண்டாக்குவதற்காகவே. நெருக்கம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும். சிலர் குடும்ப பிரச்சனையின் நிமித்தமாக நெருக்கப்படுவாங்க. சில பேர் இழப்புகளின் நிமித்தம் அவங்க நெருக்கப்படுவாங்க. சிலர் வியாதியினால், சிலர் கடன் பிரச்சனையினால், சிலர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. சிலர் வறுமையினால் நெருக்கப்படுவாங்க. சில பேருக்கு ஏதாவது பழி சுமத்தப்பட்டு, வீணான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு, அதன் நிமித்தமாக அவங்க மிகவும் நெருக்கப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். நெருக்கமான காலங்கள் தான் கர்த்தர் ஒருவரை ஒரு மனுஷனை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களில் நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அவருக்கு பிரியமான உகந்த பாத்திரமாக நம்மளை மாற்றுவாங்க. நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய குணநலன்கள், ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆண்டவருக்கு பிரியமாக நம்மளை எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் மாற்றி கொண்டு வருவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவர் மேலே மிகுந்த அன்பு வைக்கணும். ஆண்டவரை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக வளரணும். நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது, பின்மாற்றத்தில் போகக்கூடாது. கடினமான காலங்களாக இருந்தாலும் கூட கர்த்தருக்குள் நிலை நிற்கணும். வேதத்திலிருந்து நம்ம தேவ மனிதர் மோசேயை நம்ம எடுத்துக்கொண்டா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வழிநடத்தி கொண்டு வராங்க. செங்கடல் அவங்களுக்கு தடையாக நிற்கிறது. பின்னால் பார்வோன் சேனை துரத்தி வருது. முன்னால் செங்கடல் இருக்குது. ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே மோசே தள்ளப்படுறார். ஜனங்கள் எல்லாரும் மோசே மேலே கோவப்படுறாங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே மிகுந்த பொறுமையோடு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இதுவரை லைஃப்லேயே அவங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. செங்கடல் கடல் ரெண்டாக பிளக்கிற ஒரு காரியத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் செங்கடலை பிளந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க கோலை நீட்டி. அப்போது அந்த வார்த்தையை கேட்ட உடனே மோசே அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கோலை நீட்டுறார். தேவன் ஒரு கீழ்காற்றை வர செய்து அந்த செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். வெட்டாந்தரையை போல இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக நடந்து அந்த செங்கடலை கடந்து செல்கிறாங்க. பார்வோன் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நெருக்கமான சூழ்நிலை, அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை,
மோசே ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் சொன்னபடி செயல்பட்டதின் நிமித்தம் அந்த நெருக்கத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விசாலம் உண்டானது. இனி என்றைக்குமே அவர்கள் எகிப்தியரை பார்க்காதபடிக்கு அந்த எகிப்தியர்கள் எல்லாருமே அந்த கடலோடு கடலாக வைத்து அமிழ்த்தப்பட்டார்கள். தேவ மனிதர் எலியாவை நாம் எடுத்துக்கொண்டால், எலியா ஆகாப் ராஜா காலத்தில் அவர் வாழ்ந்து வர்றார். இந்த ஆகாப் ராஜாவுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகளை பிடிக்காது. அவர் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யக்கூடிய ஒரு நபர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுது. என்னன்னா, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். மழை பெய்யாதுன்னு போய் ஆகாப் ராஜாட்ட சொல்கிறார். பொதுவாக ஒருவருக்கு நம்ம ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கோன்னா, அவங்க விரும்புகிற மாதிரி அந்த வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காம விரும்பாத வகையில் அந்த வார்த்தை இருக்குது அப்படின்னா வருத்தம் உண்டாகும். இது எலியா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் ஆகாப் ராஜா சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லும்போது எலியா தீர்க்கதரிசியோட உயிருக்கே ஆபத்து நேரிடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆண்டவர் அவரை கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல உன்னை போசிப்பேன், காகங்களுக்கு கட்டளை இடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதுபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து கேரித் ஆற்றண்டையில் போய் தங்கி இருக்கிறார். ஆண்டவர் காகங்கள் மூலம் அவருக்கு விடிய காலையில் அப்பமும் இறைச்சியும் அப்புறம் சாயங்காலம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு காகங்கள் மூலம் ஆண்டவர் போஷிக்கிறாங்க. தாகத்துக்கு அந்த ஆற்றோட தண்ணீரை குடித்து கொள்ளுகிறாங்க. சில நாளைக்கு பின்னால் அந்த ஆறும் வற்றி போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே ஆண்டவருடைய வார்த்தை அடுத்து அவருக்கு வருது. நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்க நான் ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. எலியா அந்த விதவையை தேடி போகிறாங்க. அங்கே போய் அந்த விதவையை சந்திக்கிறாங்க. அவங்க விறகு பொறுக்கி கொண்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் அப்பமும் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த விதவை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கையில் ஒரு பிடி மாவு, களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அவங்க அதை ரெடி பண்ணி அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களால வாழ வழி இல்லை. இதுதான் கடைசி உணவு, இந்த உணவை சாப்பிட்டுட்டு செத்துடணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்காங்க. ஆனால் எலியா சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படியே நீ அதை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்க்கதரிசியோட வார்த்தையின்படியே அந்த விதவை அவங்களுக்கு அப்பம் சுட்டு கொண்டு கொடுக்குறாங்க. 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. மாவு குறைஞ்சி போகாமல், எண்ணெய் குறைஞ்சி போகாமல் இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு நாளைக்குன்னா, அடுத்து அவங்க தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் குறைஞ்சி போகாது. திருப்தியாக அவங்க சாப்பிடும்படியான ஒரு விசாலம் உண்டானது. இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த பஞ்ச காலத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் உணவுக்கே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தபோது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய உயிரே போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை போய் தெரிவித்தாங்க. அது மாதிரி அவங்க எந்தெந்த இடத்துல போஷிக்கிறேன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு
அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துக்கு போனாங்க. அதே மாதிரி அந்த விதவை பெண்ணும் அவங்கள இல்லாமையிலும் கொடுக்குற ஒரு குணம் அவங்கக்கிட்ட வந்து காணப்பட்டது. ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னா இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கொடுக்குற மனசு இருந்தால் தான் கொடுக்க முடியும். அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுக்கு தான் சாப்பாட்டுக்கு இருக்குது. அவங்களுக்கு தீர்க்கதரிசிக்கு கொடுக்குற அளவுக்கு எதுவும் கிடையாது. இருந்த போதிலும் கூட அவங்களுக்கு இருக்கிற உணவை வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்து அவங்கள போஷிக்க முன் வந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தமாக எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் வந்து திருப்தியாக பஞ்ச காலத்திலும் போஷித்தார். தேவ மனிதர் யோபுவை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாயிருந்தார். அவருக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அவருக்கு 7000 ஆடுகள் 3000 ஒட்டகங்கள் 500 ஏர்மாடுகள் 500 கழுதைகள் திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். சாத்தான் வந்து யோபுவை சோதிக்க வந்தபோது அவனுடைய ஆஸ்திகள் அனைத்தையுமே அவர் வந்து இழந்து போனார். அவருக்கு இருந்த 10 பிள்ளைகளும் அவருடைய மூத்த சகோதரர் வீட்டில் வந்து அவங்க பிள்ளைகளில் மூத்த சகோதரன் வீட்டில் வந்து அவங்க விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலையில் அடிக்க அது பிள்ளைகளின் மீது விழுந்து 10 பிள்ளைகளும் அவருக்கு இறந்து போகிறாங்க. அவருக்கு இப்போ சொத்தும் இல்லை, அவருக்கு பிள்ளைகள் வாரிசு எதுவும் இல்லை, எல்லாமே போச்சு. எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்துலேயுமே வந்து யோபு வந்து அவர் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி எந்த குறையும் சொல்லலை. அவருடைய சரீரத்திலும் கூட சத்ரு வந்து வியாதியை வந்து கொண்டு வந்தான். அவருடைய உள்ளங்கால் தொடங்கி அவருடைய உச்சந்தலை வர கொடிய பருக்களை கொண்டு வந்து அவரை வந்து மிகவும் வாதித்தான். ஒரு ஓட்டை எடுத்து அவர் வந்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவர் தள்ளப்பட்டார். அவருடைய மனைவி கூட, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு கடினமான வார்த்தையை வந்து பேசுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த போதும் கூட யோபு வந்து தன் உதடுகளினால் அவர் வந்து பாவம் செய்யலை, ஆண்டவரை வந்து அவர் தூசிக்கலை. யோபு தன்னுடைய உத்தமத்தில் அவர் நிலைத்திருந்தார், கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார். யோபு இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலகட்டம், இழப்புகள், வியாதி, இதன் மத்தியிலையும் வந்து அவர் வந்து தன்னுடைய சிநேகிதருக்காக அவர் வந்து ஜெபித்தார். அவர் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை வந்து மாற்றினார். பொதுவாக இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது ஜெபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் எனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் அவருடைய சரீரம் ஃபுல்லாக பருக்கள், அவர் மிகுந்த வேதனையோடு கூட அவர் முழங்கால் படியிட்டு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டதை கர்த்தர் பார்த்து அவருடைய சிறையிருப்பை வந்து மாற்றினார். அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தந்தருளினார். இந்த காலகட்டத்திற்கு பிறகு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர் கண்டார். யோபு நெடுநாளிலிருந்து அவர் பூரண வயசுள்ளவராய் மரித்தார். யோபு பல்வேறு இழப்புகளை சந்தித்த போதிலும் கூட அவர் தன் சிநேகிதருக்காக ஜெபித்ததினால் அவருடைய சிறையிருப்பு மாறி அவர் நெருக்கத்திலிருந்து விசாலத்திற்கு திரும்பினார். யோசேப்பின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், யோசேப்பு 17 வயதில் வந்து அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து
அந்த காலகட்டத்தில் அவருக்கு 2 சொப்பனங்களை பார்க்கிறார். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவரை பகைத்து அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதில் ரூபன் அவரை தப்புவிக்கணும் அப்படின்னு நினச்சி குழியில் போட்டுடலாம், அவருடைய இரத்தப்பழி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழியில் போட அவர் சொல்கிறார். யூதா சில இஸ்மவேலர்கள் அவங்கள நோக்கி வர்றதை பார்த்த உடனே இந்த குழியிலிருந்து எடுத்து நம்ம விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி 20 வெள்ளி காசுக்கு அவங்க அவரை விற்றுறாங்க. அவர் அங்கேருந்து எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுறார். போத்திபார் கையில் விற்கப்படுகிறார். அங்கு அவர் வீட்டு விசாரணைக்காரனாக யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பின் நிமித்தமாக கர்த்தர் அந்த எகிப்தியர் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அந்த போத்திபார் வீட்டில் போத்திபார் மனைவி மூலமாக ஒரு பாவ சோதனை யோசேப்புக்கு வருகிறது. யோசேப்பு அந்த பாவ சோதனையை விட்டு அவர் விலகி ஓடுகிறார். ஆனால் அவர் மேலே வீணான குற்றச்சாட்டு, வீண் பழி சுமத்தப்படுது அந்த போத்திபார் மனைவியின் மூலம். அது நிமித்தமாக யோசேப்பு சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சிறைச்சாலையிலும் கூட அந்த சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவருக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அந்த சிறைச்சாலை தலைவன் கூட எல்லாவற்றையும் யோசேப்போட கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவருக்கு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த கிருபையின் மூலமாக அவர் அந்த எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக அவர் உயர்த்தப்படுகிறார். அவர் 13 வருஷம் கிட்டத்தட்ட அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை அனுபவிக்கிறார். 30வது வயதில் எகிப்து முழுவதுக்கும் அவர் ஒரு அதிபதியாக, ஒரு அதிகாரியாக, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆஸ்நாத் அப்படிங்கிற மனைவியை விவாகம் பண்ணி மனாசே, எப்பிராயிம்னு 2 குழந்தைகள் அவருக்கு பிறக்கிறாங்க. யோசேப்பு பாவத்திற்கு விலகி அவர் நீதியின் வழியில் நடந்ததன் நிமித்தமாக அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவர் பாவத்திற்கு விலகி அவர் சிறைச்சாலைக்கு அவர் சென்றாலும் கூட அவர் பாதுகாக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலை தலைவன் எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பை நம்பி கொடுக்கிறார். ஒருவேளை யோசேப்பு பாவத்தில் விழுந்திருந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம், ஒரு நாள் மரண தண்டனை கிடைத்திருக்கும். அவர் பாவத்தை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடந்ததால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எனவே நாம் நெருக்கமான சூழ்நிலைகளை கடக்கும்போது நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். நாம் பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவுதான் ஒரு கடினமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கூட நாம் மற்றவர்களுக்காக, பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே நாம் நெருக்கமான காலங்களில் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து நாம் ஒரு விசாலத்தை பெற்றுக்கொள்ளுவோம். God bless you.